மச்சான், பொண்ணுங்க வந்து நம்மகிட்டயும் பேசிக்கின்னு வேற ஒருத்தர்கிட்டயும் பேசிக்கிறாங்களே, எப்படி மச்சான் அதை கண்டுபிடிக்கிறது? அவளால 4 பேரை வச்சுக்கிறதுக்கு முடியுது, வச்சுக்கிறாள். நீ அந்த மாதிரி வச்சுக்கிறா ஏன்டா? முதல்லையாவது ஆளுங்க யாருன்னா வச்சுக்கினா தெரியும். இப்பெல்லாம் வச்சு எப்படி ஒன்றுமே தெரியாமல் நடிப்பாங்க. அவளுங்களுக்கு ஒரு 4-5 பேரை லவ் பண்ண 10 பேரா 20 பேரா சாவத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள லவ் பண்ணால் தான் அவளுக்கு திருப்பி லவ்வே பண்ணாமல் இருக்க முடியாது ஆளுங்க. இப்போ எல்லாமே அப்படி தான். முதல்லையாவது என்ன தப்பு பண்ணால் குற்ற உணர்ச்சி இருக்கும். இப்போலாம் எவளுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் கிடையாது. வீட்டுக்காரனுக்கு துரோகம் பண்ணுறோம், ஆளும் பண்ணுறோம். எவனுக்கையாவது படுக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நல்லவெல்லாம் எவெல்லாம் சில பேர் இருக்கிறானுங்க சொல்கிறாங்க இருக்கிறான்னு பற்றியும் நம்ப முடியல மச்சான். எல்லாம் ஃப்ராடுங்கிறாங்க. எல்லாம் பழகும் போது ஏதாவது நினச்ச உடனே ஆசைப்படுறது, ஏதாவது எதிர்பார்க்கறது உடனே கிடைக்கும். அது கிடைக்கலையே விட்டுட்டு போயிட வேண்டியதான். பொறுமையாக இருந்து அவனை சரி பண்ணணும், அவனை இது பண்ணி மாற்றினோம், இது பண்ணணும் அந்தெல்லாம் கிடையாது. அவன்கிட்ட இது கிடைக்குதா இல்லையா விட்டு கிடச்சி கிளம்பு. வேறு ஆளை பாரு. இன்றைக்கி உள்ளதான் அவங்ககிட்டையும் கிடைக்கலையா விட்டு கிடச்சி கிளம்பு. இப்படியே போயின்னு இருக்குது தான் அவளுங்க வேலை. இதெல்லாம் திருந்த மாட்டாளடா. இன்னொருத்தெல்லாம் இது பண்ணுறதெல்லாம் நீ சொல்கிற மாதிரி ஒன்று பண்ண, அப்போ நீயே ஒருத்தி உருவாக்கு. நல்ல பொண்ணை கெட்ட பொண்ணாக தான் இருக்கும். அது நல்ல பொண்ணாக மாற்று. எவங்கிட்ட பழகாமல் இருக்காது, கூடயே இருந்து பார்த்துக்கோ. திடீர்னு இப்படி போகிறேன் அந்த பக்கம் தண்ணி எடுக்கிறேன்னு வா, இந்த பக்கம் இருந்து வருவா என்ன, அதெல்லாம் நம்ப முடியாது. துணி கலைஞ்சிக்குதா, பூ கலைஞ்சிக்குதா, ஃபோனில் எம்ம நேரம் பேசுகிறாங்க, எல்லாத்தையும் பாரு. அப்படி பார்த்தா தான் தெரியும். புரியுதா? அதுக்கு மேலே இருக்குதா, அதுக்கு மேலேயும் ஆப்ஷன் இருக்குது. அவங்ககிட்ட அந்யோன்யமாக இருக்காளா இல்லை சரியாக அவனை அவாய்ட் பண்ணுறாங்க.